ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து 2 யூடியூப் சேனல் இருக்குது. ஒன்று தமிழ், ஒரு இங்கே பாம்பேயில் வந்து ஹிந்தி சேனல். ஸோ இது வந்து ஆக்சுவலி தமிழ் சேனலில் இது தோசை மாவு எப்படி அரைக்கிறேன் அது காட்ட தேவையில்லை. ஏன்னா எல்லாருக்கும் நம்ம தமிழ் வந்து ரொம்ப நம்ம இதில் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் தோசை இட்லியில். ஆனாலும் இதில் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது. இந்த பாருங்கள், இதில் வந்து அரிசி, பச்சரிசி, புழுங்க அரிசி, உளுந்து, இது வந்து நான் அரிசி வந்து 3:1 காம்பினேஷனில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெந்தயம் சீட்ஸ் வந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை எல்லாமே எடுத்து இதை ஒரு 6 to 7 hours காலையிலே மத்தியானம் சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது இதை வந்து நான் நனைய வச்சிருவேன். இதை நனைய வச்சுட்டு நல்லா அரிசி கழுவி நனைய வச்சிருவேன். ஓகேவா? அரிசி நனைய வைக்கும் போது ஒரு 6 to 7 hours ஆகும்போது எனக்கு அப்படி சப்போஸ் 5 hours ஆகிட்டுன்னா இதை தூக்கி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அதில் ஒரு மணி நேரம் அது நல்லா கூலாகவும் ஆயிரும். நான் அரைக்கும் போது மாவு இந்த அரிசிலாம் நல்லா கூலாக இருக்கும். ஸோ இந்த கூலாக இருக்கும் போதும் இதில் வந்து நான் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு இதை ஒரு பேட்சஸாக ஒரு 4லேருந்து 5 பேட்சஸில் அரைச்சிடுவேன். அரைக்கும் போதும் நான் ஐஸ் க்யூப்ஸ் போடுவேன். ஏன்னா இது எவ்வளோ கூலாக இருக்குது நம்ம இந்த ஸ்டேஜில், அந்த நாள் அவ்வளோ அந்த தோசை சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் வரும். நீங்களும் இந்த ரெசிபி இப்படி இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த ஸ்பூன் இருக்குல்ல, இது வந்து சிலிகான் ஸ்பூன். இந்த சிலிகான் ஸ்பூன்லேயும் நீங்கள் பார்த்தா எப்படின்னா இது வந்து நல்லா வலிச்சு எடுத்துரும் மிக்ஸி ஜாரில். இந்த மிக்ஸி ஜாரை வலிச்சு எடுத்த பிறகு நீங்கள் இதில் வந்து க்ளீன் பண்ணும்போது நல்லா இது ஈஸியாக க்ளீன் ஆகும். மாவு அங்கங்கே ஒட்டி இருக்காது. ஸோ இது ஒரு டிப் உங்களுக்காக. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் எல்லா பேட்சஸில் அரைச்சி முடிச்சாச்சு. கடைசியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் அதையும் கொஞ்சம் மிக்சியில் ஓட்டி அதையும் போட்டாச்சு. ஸோ நீங்கள் பாருங்கள், நான் ஜாரை உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கேன். அதில் வந்து ரொம்ப மாவு ஒட்டுறது இல்லை இந்த சிலிகான் ஸ்பூன் இருக்கிறதுனால. ஸோ கடைசியில் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி இருக்கும்போது நான் இந்த பாருங்கள், கொஞ்சோண்டு தண்ணி போட்டு அதையும் மிக்சியில் நல்லா மிக்சியில் நல்லா ஒரு சுற்றிட்டு அந்த தண்ணியும் இதில் போட்டுட்டேன். அதுக்கு பிறகு இதில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 டீஸ்பூன் நான் உப்பு போட்டுட்டேன். இது கருப்பாக தெரியுதில்ல, இது வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து உப்பு ஜாரில் இருக்கிற லவங்கம். வேறு இதில் ஐஸ் க்யூப்ஸும் 2 போட்டு தான் வைப்பேன். இதை என்ன ஃபர்மெண்ட் பண்ண வைக்கும்போது, மாவு புளிய வைக்கும் போது இதையும் போட்டு வைப்பேன். இதில் என்ன ஆகும்னா இது நல்லா வந்து மாவு சூடாக இருக்காது. அதுலேருந்து ஸ்மெல், மிக்சியில் ஒரு ஸ்மெல் வரும்ல, அது ஒன்றுமே வராது. அதனால தான் இப்படி வைப்பேன். இந்த பாருங்கள், கிச்சன் எப்படி இருக்குது. இதுதான் என் வீடு. நான் ஈவினிங் டைமில் கொஞ்சம் திருப்பி இது வீடை கொஞ்சம் இதாயிரும், மெஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் எல்லாமே க்ளீன் பண்ணி சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு ஸோ நான் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். இது என் ரூட்டீனாக இருக்கும். இது பேசிக்கலி சாட்டர்டே சண்டே நான் கற்பூரத்தை கொளுத்தாமல் இப்படி தான் வச்சுருப்பேன். ஸோ ராத்திரி ஆகிட்டுன்னுட்டு அந்த கலசத்தில் இருக்கிற தண்ணி வந்து நான் வெளியே போட மாட்டேன். காலையில் செடிக்கு ஊற்றிடுவேன் இந்த தண்ணியை, சூரிய நமஸ்காரம் பண்ணி. அதனால தான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இது மாவை நான் அரைச்சி இங்கே வச்சுட்டேன். இது வச்சு நல்லா க்ளீன் ஆகி இங்கே எல்லாமே இந்த கிச்சன் பிளாட்ஃபார்ம் எல்லாமே க்ளீன் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். வேறு இந்த சாமி ஸ்டாண்டில் இருக்கிற துணியெல்லாம் நானே வச்சுட்டேன், பாத்திரத்தை வலிக்கிட்டேன். ஸோ என் பூனையெல்லாம் பாருங்கள் எங்கே உட்காந்துருக்கும். இது ஃப்ரிட்ஜ் வந்து டீஃப்ராஸ்ட் பண்ணதுனால இதுலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அது எல்லாமே நான் எடுத்து நல்லா புஞ்சி வச்சுருப்பேன். இந்த பாருங்கள், மாவு எப்படி ஃபர்மெண்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இன்ஃபேக்ட் இது வெளியே இன்னும் வச்சா இன்னும் மேலே வந்துகிட்டே இருக்கும். வேறு நான் என்ன ரொம்ப கலக்க மாட்டேன். மேலேருந்து வந்து ஒரு 2 ஸ்பூனை கீழே கலக்கி இந்த பாருங்கள், இந்த தோசை அவ்வளோ நல்லா வரும். இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு இது இந்த பேட்ச் நீங்கள் எடுத்தாலே தோசை அவ்வளோ நல்லா வரும். இந்த சட்னி ரெசிபி வந்து ஊரில் ஒரு சந்திரக்கான்னுட்டு ஒரு ஆன்ட்டி இருக்காங்க, அவங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அவங்ககிட்ட தானே கற்றுக்கிட்டேன். கொஞ்சோண்டு புளியை நனைய போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி போடுவாங்க, வெள்ளைக்கூடு போடுவாங்க, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வேறு கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு, வேறு கொஞ்சம் வீட்டில் இது இது என்ன சொல்லுவாங்க, நிலக்கடலை இருந்தது, அது எல்லாமே போட்டு அந்த சட்னி அரைச்சிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், தோசை எவ்வளோ நல்லா வருது, எவ்வளோ சாஃப்டாகவும். நிஜமாக சொல்கிறேன், இது ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி. ஓகே.